குறித்து நீங்க பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு அந்த களம்? முதல்ல இந்த தேர்தலே ரொம்ப ஒரு வித்தியாசமான தேர்தல், எல்லா லெவல்லையும். அது இந்த எக்ஸிட் போல்லையும் பிரதிபலிச்சிருக்குன்னு பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வித்தியாசமான தேர்தலாக என்ன பிரித்தி எனக்கு புரியல. இல்லை, பல ஃபேக்டர்ஸ் இந்த தேர்தலில் வருது. முதல்ல கேம்பெயினிங்க்குன்னு ஒரு மாடல் இருந்துச்சு. திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து கேம்பெயினிங்க்குன்னு ஒரு மாடலை வச்சுருந்தாங்க. அந்த மாடல் கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஃபார்முக்கு போகிறாங்க. ஆன்லைன் கேம்பெயினிங் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஆன்லைன் கேம்பெயினிங் வருது. யங்ஸ்டர்ஸ் இது பண்ணணும், கவர்ந்த அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரி இந்த எக்ஸிட் போல் எடுக்கும்போதும் ஆன்லைனாக பல விஷயங்கள் பல பேர், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் வந்து எக்ஸிட் போல் எடுப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போலுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கா பிருத்வி? இல்லை, ஒப்பீனியன் போல்ன்றது நம்மளோட ஒப்பீனியன். அந்த ஒப்பீனியன் எந்த நேரம் வேணாலும் மாறலாம். ஆனால் எக்ஸிட் போல்ன்றது நம்ம ஓட்டு போட்டிருப்போம். அப்போ அது ஓரளவு சரியா வரணும். இல்லை, அதனால் குறுக்கிடுக்க மாட்டேங்கிறேன். அந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தேன். நான் இப்போ ஒரு தொகுதியில் போய் ஓட்டு போட்டுட்டு வரேன் அப்படின்றப்போ இவங்க எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய பூத் ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்காகவும் உட்காந்துருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு வாக்கும் பதிவு செய்யப்படுறப்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறாங்க கிறிஸ்டோபர் சார். அதில் எப்படி பார்க்கணுன்னா, அவங்க இப்போ நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா நான் எந்த சின்னத்துக்கு அழுத்துறேன் அப்படின்றதுனுடைய சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. இப்போ ஒரு சின்னத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சின்னம், இப்போ திமுக அதிமுக அவ்வளோ நுட்பமாக பார்க்குறாங்க. நான் வாக்களிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது இல்ல ஒரு பத்திரிகையாளராக நான் வாக்களிக்கும் பொழுது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அதை முடிச்சிட்டு வந்து நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்களே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் சொன்னாரு, நீங்க ஓட்டு போடுறப்போ நீங்க எந்த சின்னத்துல அழுத்துறீங்க அப்படின்றதுக்கான அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா. இப்போ திமுகவுடைய பொசிஷன் ஒரு அந்த விவி பேட்ல எந்த இடத்துல இருக்கும், அதிமுகவோடது, நாம் தமிழர் கட்சியோடது, தாவேகாவோடது. அப்போது நாம் அழுத்தும் பொழுது அதனுடைய பீப் சவுண்டு வருது இல்லையா, அந்த பீப் சவுண்டுடைய பொசிஷன் எங்கேருந்து வருது, அந்த இடத்த உட்காந்துட்டு எல்லா பார்ட்டிஸோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் நோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உள்ள போறோம் அப்படின்னா நம்ம ஐடி கார்டு எடுத்துட்டு உள்ள போவோம். உள்ள போன உடனே அவங்க பார்ப்பாங்க, புரியுது, அந்த சவுண்டிங்கோட நோட் பண்ணி அதை கூட கொடுக்குற ஒரு டேட்டான்றது எல்லா விதமான டேட்டாவும் எடுக்கணும். ஏன்னா டேட்டா இஸ் அ நியூ ஆயில். ஸோ எப்படியெல்லாம் டேட்டாஸ் எடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் இந்த நிறுவனங்கள் அக்யூரேட்டாக வரத்துக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சமீபமாக எல்லாருமே ஏஐ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் இந்த எக்ஸிட் போல் கொண்டு வராங்க. நம்ம பார்க்கும்போது தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு ஒரு மாடல் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி தாவேகா வந்த உடனே இதுக்கான வாய்ப்பு இருக்கா? அஃப்கோர்ஸ் பல ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு, அதாவது தனி மெஜாரிட்டி, இப்போ அவங்க ஒரு கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறாங்கன்னு சொன்னால் கூட அதில் ஒரு லாஜிக்கு, எனக்கு பர்சனலாக ஒரு லாஜிக் இருக்குன்னு இது பண்ணலாம். தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிறாங்கன்றாங்க, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினாங்களான்றது வந்து ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் தான். இப்போ நிறைய இடங்கள்ல வந்துச்சு. எனக்கு ஒரே குறுக்கிடு கோபால், எனக்கு பிருத்வியோட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கும் நீங்களே எனக்கு அது நம்ம பதில் சொல்லுங்கள். நீங்கள் திமுகவுக்கு 5 நிறுவனங்கள், திமுக 3, அதிமுகவுக்கு 1, தாவேகாவுக்கு 1 அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தாவேகாவிற்கு 1 அப்படின்னு கூட நான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குறைந்தபட்சமாக 5 ஆண்டுகள் ஆட்சி மீதான அதிருப்தி அப்படின்ற இடங்கள் பார்க்குறோம். எம்ஜிஆருக்கு 3 முறை களம் காண்ட ஒரு வெற்றி இருக்கிறது, 2 முறை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்குது, திமுக இது வரைக்கும் இல்லை. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த 3 இடம் என்பது ஒருவேளை அதிமுகவிற்கு கிடைத்து திமுக 2 தாவேகா 1 என்றால் அது சரியா இருந்திருக்குமா? களத்தோட பின்னணியில் நம்ம பார்க்கும் பொழுது அப்படி இல்லாமல் திமுகவிற்கு 3 125 இடங்கள் 148 இடங்கள் பெருவாரிய நிறுவனங்கள் தந்திருக்கும் போது இது களத்துலேருந்து வேறுபட்டு இருக்கிறதா நான் என் கருத்தை பதிவு பண்ணேன். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் பிருத்வி? இல்லை, நம்ம வந்து இந்த எக்ஸிட் போல வந்து இது என்ன ட்ரெண்ட்ல போகுது அதுதான் பிருத்வி. எக்ஸிட் போல் அப்படின்றது என்ன? நம்ம வாக்கு தேர்தல் எதற்கு, வாக்கு எதற்கு, அதை நீச்சி தான் யாருக்கு வாக்கு செலுத்துறேன்னு தான் நம்ம அதை பார்க்க போறோம். இல்ல இது நம்ம நான் சொல்ற எல்லா விஷயமே ஹிடன் பண்ணிட்டு வேணுமே கருத்துக்கள் இப்போ எக்ஸிட் போல இல்ல பேசிக்கா நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு ட்ரெண்டை தான் சொல்லுது. இது ஒரு ட்ரெண்டை சொல்லும். ஆனால் பல இடங்கள்ல பார்க்கும்போது இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ட்ரெண்ட் எந்த பின்னணியில அந்த ட்ரெண்ட் வருதுன்னு நான் கேக்குறேன். பிருத்வி சொல்றது ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல ஒன்னு எடுக்கிறாரு பிருத்வி. நிறைய டெக்னாலஜி இன்னைக்கு வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் இன்புட் யார்கிட்ட இருந்து வரும்? அங்கே ஓட்டு போட்டவங்கள்ட்ட இருந்து வரும். இன்னைக்கு நீங்க களத்துல போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுவரைக்கும் இல்லாமல் 80% பட்டுவாடா செய்யப்பட்டது, 100% செய்யப்பட்டது 2 பார்ட்டிஸுமே. அதுல
டிவிகேக்கு ஓட்டு போட போறாங்க இல்லையா, இந்த டிவிகேக்கு ஓட்டு போட போறவங்க யார் காசு கொடுத்தானோ அவன் பூத்தில் நிற்பான். அவனை பார்த்த உடனே இந்த காக்கி பேண்ட் எல்லாம் போட்டு போறாங்கல்ல, இவங்க என்ன பண்ண கலத்தி மாத்திட்டு வேற காஸ்டியூமை போட்டு உனக்கு ஒரு குத்து அவருக்கு ஒரு குத்தா. இப்போ என்னன்னா வாங்கிட்டோம், ஒருவேளை இவங்க ஆட்களே யாராவது கேட்பாங்க, இவங்க ஆட்களே யாராவது ஏற்கல இல்ல இவங்க ஆட்களே யாராவது கேட்டுருவாங்க. ஒரு இடத்துல மாறுபடுறேன். டிவி கேக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே நான் டிவி கேக்கு ஓட்டு போட்டேன்னு சமூக வலைத்தளம் முள்ளா சொன்னாங்க. விஜய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் டிவி கேக்கு தான் ஓட்டு போகிறேன். அப்போ நிறைய பேரை வந்து இவங்கெல்லாம் டிவி கேக்கு ஓட்டு போட்டாங்கன்னே என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நான் என் பூத்துக்கு போகிறேன், என் பூத்தில் பல பேர் டிவி அவசியமே இல்லை, அவங்கள பார்த்தாலே இல்லை பல பேர் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அப்போ நம்ம இன்புட் அதுலேருந்துலாம் எடுக்கணும். இல்லை நம்ம அப்படி எடுக்கிறது இல்லை. இது இன்புட் மாறுதுன்றது நம்ம அதுக்குள்ளேயே போகல. ஏன்னா இந்த தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கல. இது ஒரிஜினல் தீர்ப்பு வரப்போகுது, இது ஒரு ட்ரெண்டை தான் காமிக்குது. ஆனால் இதில் என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுதுன்றது தான் நம்ம சொல்ல முடிவு பண்ணுறோம். இப்போ டேட்டா எடுக்கிறது நான் சொல்கிறேன், டேட்டா எடுக்கிறதுல கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. இவங்க எப்படி டேட்டா எடுத்தாங்கன்றதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும், அது வேற. ஆனால் இப்போ இந்த கன்வென்ஷனல் மாடலில் எல்லாமே உடைக்கிறாங்களே. இப்போ டிவிக்கே வந்ததொட்டு ஒரு கன்வென்ஷனல் மாடல் இருந்துச்சுல, இது வரைக்கும் இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போடுங்க, தங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் விஜய்க்காக ஓட்டு போடுங்க, இப்படியெல்லாம் வந்து எந்த காலகட்டத்திலையும் நடந்த மாதிரி நான் பார்க்கல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக இருந்துச்சு. இப்போ போகிறவங்களுக்குலாம் என்னையா அது எப்படி தலைவரும் அப்படி சொல்லவும் இல்லை. எப்படி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது இல்ல ஆக்சுவலா இதுல வந்து நம்ம வந்து சில யதார்த்தங்களை புறக்கணிச்சிட்டு இதை பார்க்குறோமா. அதாவது சமூக வலைதளங்களில் சோஷியல் மீடியாவில் ஒரு ஐடியாவை செட் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா விஜய் வந்து குழந்தைகள்கிட்ட போய் வாக்கு சேருங்க அப்படின்னு சொன்னார், அவங்கெல்லாம் போய் கேட்டாங்க, அந்த அடிப்படையில் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போயிடுது. ஆனால் இதுக்குள்ளே நம்ம இன்னொரு மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸை மறந்துடுறோம். என்னென்னா எஸ்ஐஆரில் இது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. கடந்த முறை நடந்த தேர்தலை விட இந்த முறையினுடைய தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகமானதுக்கு எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்குள்ள காரணம். இல்ல ஆமா எஸ்ஐஆர் மட்டும் காரணம் இல்ல, எஸ்ஐஆர் அதுல என்ன ஒரு விஷயம்னா எஸ்ஐஆர் ரொம்ப நுட்பமா வேலை செஞ்சது திமுக அதிமுகவும் தான். அதை நம்ம புறக்கணிச்சிட முடியாது. டிவிக்கே அவங்க எஸ்ஐஆர் பற்றியான விஷயங்களில் அவங்க எவ்வளோ கான்ஷியஸாக இருந்தாங்க, எஸ்ஐஆருடைய இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவத்தை அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது. அப்போது திமுகவும் அதிமுக என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு எஸ்ஐஆருடைய இம்பார்ட்டன்ட்டை விளக்கி, அதாவது குறிப்பாக திமுக என்ன பண்ணாங்க, இதில் ஒரு பிரச்சாரமே முன் வச்சாங்க, சிறுபான்மையினருடைய வாக்கு இவங்க காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவருடைய வாக்குகளுக்காக எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப வலிஞ்சு பேசுனாங்க. அப்போது இந்த ஃபேக்டரை பிரித்திவி சொல்கிற மாதிரி உள்ளே கொண்டு வந்து தாவேக்கா பார்த்துச்சா? ட்ரெஸ்ஸு வெள்ளை கலர் சட்டை காக்கி கலர் பேண்ட் போய் ஓட்டு போட்டாங்க, அல்லது விசில் சின்னதுக்கு ஓட்டு போட்டேன்னு வெளிப்படையாக சொன்னாங்க. அப்படி சொன்னால் அதில் எத்தனை பேருக்கு வாக்கு இருந்துச்சு, எஸ்ஐஆரில் அவங்க எத்தனை பேருடைய பேர் இருந்துச்சு, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் இருக்குல்ல, அது தாவேக்காவுக்குள்ளே இருக்குதா? தாவேக்காவினுடைய அடிப்படையில் பார்க்குறப்போ இந்த இடம் உங்களுக்கு கிடைக்குமான்ற கேள்வி வரும் இல்லையா பிரித்தியா அந்த இடத்துல? இல்லை இப்போ நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நேர்களை காத்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதத்தை தொடர்ந்து நகர்த்தலாம். அப்படிங்கிறதுனால இல்லாம சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம வந்து இதுவரை ஒரு நம்மளுடைய பார்வையில பொலிட்டிஷியனா வைக்கலாம், ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம வந்து அதை பார்க்கல. அப்படி பார்த்திருந்தோம்னா அதுக்கான எவிடன்ஸை நம்ம ஒளிபரப்பணும். அந்த புள்ளியை தாண்டி பிரித்தி நீங்க எதை சொல்ல வந்தீங்க? இல்ல அதான் சொல்றேனே, இது வந்து டேட்டா ட்ரிவன் தான். பல பேர் இந்த டேட்டா பார்க்குறாங்க. இந்த ஒப்பீனியன் போல ஒரு ட்ரெண்டை நோக்கி போகுது. இது எப்படி போகும்? ஆனால் இதே ஒப்பீனியன் போல நம்பர்ஸை பார்த்தா கூட ஒரு 10-15 நம்பர் மாறினா கூட ஃபைட் ரொம்ப டஃப் ஆகிடும். இந்த நெக் டு நெக் ஃபைட் வரும். அப்படி நெக் டு நெக் ஃபைட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நெக்ஸ்ட் என்ன மாதிரியான விளைவு ஏற்படும்ன்றது தான் மேட்ரு. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க தாவேக்கா எப்படியும் ஒரு 3-4 சீட்டாவது ஜெயிக்கும் போட்ட மற்ற இது ஒரு இது தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்புன்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சில சீட்டுகள் ஜெயிப்பாங்கன்றத நானும் நம்புறேன். சில குறைந்தபட்சமாக அதன் தலைவர் வெற்றி பெறுவார் அப்படின்றதான் பொதுவான ஒரு கருத்து. ஆமாம், இவங்க எத்தனை சீட்டுகளில் இவங்க ஜெயிக்க இந்த பெருங்கட்சிகளுக்குள்ள டிஃபரன்ஸ் குறைய ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ஒரு டஃப்பான சுச்சுவேஷனுக்குள்ள போகும். பிருத்வி, நம்ம மீண்டும் இந்த கருத்து கணிப்புகள் சொல்லும் செய்தி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை தாண்டி களம் ஒன்று இருக்கு இல்லையா? நான் தான் மீண்டும் சொல்ற ஒரு விஷயம்தான் இது. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று, அதோட நீட்சியாக தான் நான் கருத்து கணிப்பு பார்க்கணும். ஆனால் கருத்து கணிப்புகள் வரும்போது அது வேற டைமென்ஷனுக்குள்ள போயிடுதோ? இல்லை, பிரதானமாக தமிழ்நாட்டில் இந்த 2 பெரிய கட்சிக்கு தான் எல்லா பூத்துலேயும் ஆள் இருப்பாங்க.
கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக விஜய் நம்ம தாவேக்காக்கும் பூத் கமிட்டியில் ஆள் இருந்தாங்க. நம்ம அதை மறுக்க முடியாது. அப்போ ஒரு திராவிட எல்லா தொகுதிகளிலும் எல்லா இரண்டு கட்சிகள் ஒப்பிடும்போது இருந்தாங்க, இணையான அளவுக்கு இருந்தாங்க. நான் பல இடங்கள்ல பார்த்தா இணையான அளவுக்கு பூத் மெம்பர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணலன்னு இல்லை, ஆனால் ஆளுங்க இருந்தாங்க, ஃபில்லாக இருந்துச்சு, ஏஜென்ட் உள்ளே உட்காந்துருந்தாங்க, பூத் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ இன்னும் அவங்க சிஸ்டமேட்டிக்காக, ஏன்னா இவங்க எல்லாமே இந்த சிஸ்டத்துக்கே புதுசு. இவங்க இதை எப்படி பிருத்வி சொல்றது மூலமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், அப்ப இந்த 18ல இருந்து 24 இடங்கள் என்று அப்படி சரிதான் இல்ல நம்பர் சரியான கணிப்பு தான், ஏன்னா அதான் முக்கியம். இல்ல அதுல இன்னொரு குறுக்கீடு எடுக்க மாட்டீங்க. அதுல பிருத்வி சொல்றபடி பார்த்தா தாவேக்காவுக்கு பூத் ஏஜென்ட் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ற விஷயம் பொய்யாயிடுச்சுன்றத சொல்றாரு. அப்படிதானே? ஆமா, பல இடங்கள்ல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, பூத் ஏஜென்ட்டா எடுக்க முடியாது அப்படிங்கிறது இருக்கு. இல்ல பூத் ஏஜென்ட்ன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஒரு பூத் ஏஜென்ட் தான் தன்னோட வாக்கு சரியாக செலுத்தப்படுதான்னு என்ஷூர் பண்ணணும், வேற யாரும் எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரலாக தாவேக்கா ரெடி ஆயிடுச்சு. ஒரு தாவேக்காக்கு இப்போ ஒரு இந்த முடிவுகளோட அதை எப்படி பொருத்தி பார்க்கலாம்னு இல்ல கேட்டேன். முன்னாடி பேசிட்டோம், ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் மூலமா அந்த புள்ளி நான் எப்படி இணைக்கிறதுன்னு இல்லை, அதாவது அதை கேட்டேன். இந்த 18 24 அப்படி சரிதானா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நம்பர்ஸ் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன் நம்பர்ஸ் சொல்ல முடியாதுன்னா, இது வந்து ஒரு டஃப் ஃபைட் வந்து ரொம்ப டஃப். 3 என்னது 3 கார்னர்ட் ஃபைட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஓரளவு இணையான அளவுக்கு தாவேக்காவும் ஒரு பெரிய ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அதிமுகவோடவா? இல்லை இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையெல்லாம் ரொம்ப பலம், 3 கார்னர்ட் ஃபைட் ரொம்ப பலமாக இருந்துச்சுன்னு தான் பார்க்குறோம். தாவேக்கா நல்ல ஃபைட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தாவேக்கா யாருக்கு அட்வான்டேஜ் ஆக்குச்சுன்றதை நம்ம ரிசல்ட் அன்னைக்கு தான் பார்க்க முடியும். தாவேக்கானால யாராவது ஒருத்தங்க கடுமையாக பலன் பெறுவாங்க. ஏன்னா தாவேக்கா ஒரு சதவீதம், ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கர், ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கர் தான் தாவேக்கா செட் பண்ண போது இந்த எலெக்ஷன்ல என்னால பார்க்கலாம்னு சொல்றீங்களா, மே 4 பார்க்கலாம்னு சொல்றீங்களா, அதோட கொஞ்சம் கூட இந்த கருத்து கணிப்புல ஒட்டலையா? இல்ல சில இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம நம்பர்ஸ் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. அதுதான் கேட்டேன். இல்ல நம்பர்ஸ் அதுதான் கேட்டேன், அதுதான் முக்கியமான புள்ளி. பிருத்வி அதான் இப்போ 125ல 145 இடங்கள் திமுக இருக்கு அப்படின்ற புள்ளியோட தான். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம இணைச்சதை பார்க்கலாம். இல்ல நம்ம என்ன சிக்கல்னா, இப்போ ஓட் பர்சன்ட் சுருங்கிக்கிட்டே வருது. இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கின ஓட் பர்சன்ட்டை பேஸ் லைனாக வச்சு இப்போ பேச முடியாது. இப்போ விஜய்ன்ற ஃபேக்டரை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். விஜய் வந்து கடுமையாக ஓட்டு வாங்கியிருக்காருன்றதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் என்ன பர்சன்ட்டில் வராருன்னு யாருமே இப்போ எல்லா கருத்து கணிப்பும் இத்தனை சீட்டுன்னு சொல்கிறாங்களே, எத்தனை பர்சன்ட் ஓட்டுன்னு சொன்னாங்களா? இவங்க இத்தனை பர்சன்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நம்ம சொல்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த கருத்து கணிப்புகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் கருத்து கணிப்பு என்ன சொல்லுது, என்ன செய்தி, அதன் மீது இருக்கக்கூடிய ஐயங்கள் விமர்சனங்கள் தொடர்கிறது. இன்னும் சில தினங்களில் எல்லாவற்றுக்கு மேலே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்வார்கள். எல்லா கருத்து கணிப்புகளையும் உடைத்துவிடும் மக்களோட தீர்ப்பு. அதை அப்படி பார்க்கலாமா பிருத்வி? எப்பொழுதுமே அப்படிதாங்க, மக்கள் தீர்ப்பு தான் இறுதி. எல்லாரும் தமிழ்நாடு மக்கள்லாம் ரொம்ப நுவான்சஸாக பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறப்ப ஒவ்வொரு பல விஷயம், ஏன்னா ஒரு விஷயத்துக்கு மட்டும் எப்பொழுதும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பல ஃபேக்டரை பார்த்து தான் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஈஸியாக தமிழ்நாடு போன்ற சவுத் இந்தியாவே எடுத்துக்கலாம். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், சவுத் இந்தியா மாநிலங்கள்லாம் ஒரு முறை ஆட்சி அமைச்சா திருப்பி ஆட்சி அமைக்கிறதே ரொம்ப டஃப். ஏன்னா இந்த மக்களுக்கு வந்து அவ்வளோ ஆஸ்பிரேஷன், இதை தாண்டி இன்னொருத்தர் செய்யணும். இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் ரேஸ் வச்சாங்க, நீ சரியாக செய்யலைன்னா உனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அப்போ எல்லாருக்குமே ஒரு டஃப், எலெக்ஷன் நடத்துறதும் டஃப். இவங்களுமே புதுசு இதில் நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள். இந்த முறை தேர்தல் வாக்குறுதியும் பெரிய பேசு பொருளாச்சு. செஞ்சாங்களா, செய்யலையா, என்ன செய்ய போகிறாங்க? விஜயும் நல்ல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ பல ஃபேக்டரை வச்சு தான் இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களே தவிர ஒரு காரணத்துக்காகலாம் ஓட்டு போட மாட்டாங்க. சிலர் வேணால் ஒரு சில காரணங்களுக்காக போடுவாங்களே தவிர ஓவராலாக நீங்கள் தமிழ்நாடை பார்க்கும்போது தேர்தல் வாக்குறுதியே செஞ்சீங்களா அப்படின்றது மனதில் இருக்கும். அதுவும் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதனால தான் இந்த முறை எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக தேர்தல் எதெல்லாம் பண்ண முடியுமோ கொடுக்கல. ஏன்னா எதிர்கட்சிகள் அதை கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்களே, இதை நீங்கள் பண்ணலைன்னு ஒவ்வொரு இடத்துலையும் எதிர்கட்சி கேள்வி எடுக்கிறாங்க. அதனால யாருமே ஜஸ்ட் லைக் தட் வாக்குறுதியெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மக்களும் கேள்வி தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது அந்த ரெக்கார்ட் இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஃபேக்டருக்காக மக்கள் ஓட்டு போடல. இதை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். நல்லது. ரீகன், சுருக்கமாக இறுதியாக இந்த விவகாரங்கள் நம்ம எப்படி பார்க்கலாம்? மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு, இப்போ நோக்கி நகர்த்துக்கிறதா இந்த கருத்துக்கள்? ஆமாம், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்களிக்கப்பட்டாச்சு, மக்களுடைய முடிவுகள் அறைக்குள்ளே இருக்குது. அந்த அறையினுடைய கதவுகள் திறக்கிறப்போ அதனுடைய முடிவுகளும் மக்கள்கிட்ட வெளிவரும். அதற்கு முன்னாடி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஒப்பீனியனாக சொல்கிறாங்க. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில்
ஒரு தொங்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு இழுபறியான நிலைன்றது கடந்த காலத்தினுடைய தேர்தல் முடிவு மாதிரி இதில் உடனே ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நெக் டு நெக் ஃபைட்டு கடைசி வரை இருக்கும். அது நீங்கள் வேட்பாளர் தேர்வு தொடங்கி கட்சிகளுடைய வாக்குறுதி வரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி வரை எல்லாத்துலேயும் அதை பார்க்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் தேர்தலுக்கான அறிவிப்பு வர்றதுக்கு சில முன்னாடி அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் முன்னிலையில் இருந்தார். அதுக்கப்புறம் அவரை ஸ்கோர் பண்ணிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்தார். அவங்க 2 பேரையும் மிஞ்சிக்கிட்டு தாவேக தலைவர் விஜய் வரார். அப்போது தேர்தல் களத்திற்கான அந்த சூடு பிடிக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து மக்கள் வாக்களிக்கிற வரை 3 பேரும் 4 பேரும் சமபலத்தோடு மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அப்போது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு க்ஷணமும் அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய மூமெண்ட்டையும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி தாவேகோக்குள்ளே வருமா, அந்த இடத்துல முக ஸ்டாலின் முடிச்சிட்டதுக்கப்புறம் கை காட்டுறது இந்த ஸ்டேஜ்ன்றது. மகளிருக்கான உரிமை தொகை 2000 உயர்த்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு முன்னாடி அதிமுக அறிவிச்சது அப்படின்றப்போ எந்தெந்த வகையில் களத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான மிக கடுமையான நெருக்கடியை 4 கட்சிகளுடைய குறிப்பாக அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா இந்த 4 பேரும் சமபலத்துக்குள்ளே இருந்து மக்கள்கிட்ட போய் நின்று இருக்கிறாங்க. மக்கள் கையில் கொடுத்துட்டாங்க. மக்கள் கையில் இருக்கக்கூடிய முடிவு ஒரு அறையினுடைய கதவுக்குள்ளே இருக்குது. அந்த கதவினுடைய சாளரம் திறக்கப்பட்ட பொழுது மக்களுடைய முடிவு அது ரிசல்ட்டாக மாறும்.